இந்தியர்களின் நலன்கள் காக்கப்படும். பிரதமர் வாக்குறுதி. விக்னேஸ்வரன் தகவல். தேர்தலை புறக்கணி என்று சொல்வது மிக எளிது, வேலை செய்வது மிகவும் கடினம். கோலகுபுபாரு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றாலும் தோல்வி கண்டாலும் சிலாங்கூர் மாநில அரசாங்கத்திலும் மத்திய அரசாங்கத்திலும் எவ்வித மாற்றத்தையும் கொண்டு வரப்போவதில்லை என்று மஇகா தேசிய தலைவர் டான் ஸ்ரீ ச விக்னேஸ்வரன் குறிப்பிட்டார். இங்கு கோலகுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலை எதிர்கொள்வதற்கும் பிரச்சார பணிகளை மேற்கொள்வதற்கும் அமைக்கப்பட்டிருக்கும் மஇகா தேர்தல் நடவடிக்கை அறையை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த இடைத்தேர்தலில் இந்திய வாக்காளர்களின் பங்களிப்பு அபரிமிதமாக இருக்க வேண்டும். இந்த வெற்றிக்கு பக்கபலமாக இருந்தால் மட்டுமே இந்தியர்களின் கோரிக்கை குரல்களுக்கு வலு சேர்க்கப்படும். பிரதமருடன் தாம் நடத்திய சந்திப்பின் போது மலேசிய இந்தியர்களின் நலன்கள் நிச்சயமாக காக்கப்படும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வாக்குறுதி அளித்திருப்பதாக தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் பந்திங் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான வி பாப்பாராய்டு, கிள்ளான் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் வி கணபதி ராவ், உளுஸ்லாங்கூர் கவுன்சிலர் ப புவனேஸ்வரன், இங்குள்ள முக்கிய அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டனர். புறக்கணி சொல்றதுதாங்க ரொம்ப சின்னாங்க. புறக்கணி ஏன்னா வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம்ல. புறக்கணிச்சுட்டா அவங்களுக்கும் வேலை இல்லை, யாருக்கும் வேலை இல்லை. இங்க ஒன்று நல்லா கேட்டுங்க. புறக்கணி சொல்றவங்க முதல் யோசிக்கணும். இதே மாதிரி இந்தியர்கள் அவங்கள புறக்கணிச்சா அவங்க வந்துருக்க கூட மாட்டாங்க அரசியல்ல. ரொம்ப முக்கியமான கருத்து இதில் என்னன்னா, இந்த ஒரு சீட்டு மாநில அரசாங்கத்தை மாற்ற போறதில்லை, மத்திய அரசாங்கத்தை மாற்ற போறதில்லை. ஆனா எது மாற்ற போகுதுன்னா, மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ இந்தியர்களோட பிரச்சனையை தீர்வு காண்றதுக்கு உள்ள சூழ்நிலை எதிர்காலத்துல ஒரு ஆட்சிக்குழு உறுப்பினரும் இவங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களா இருக்கக்கூடிய இந்த இதுல அவங்க கொண்டு போயிட்டு இந்த மாதிரி ஆதரவு நம்மள்கிட்ட இருக்கு, நீங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இப்ப சுறுசுறுப்பா செய்யணும்னு தான் 5 வருஷம் காலகட்டத்தில்னு ஒரு முடிவு எடுத்து தான் இந்தியர்கள் ஆதரவு கொடுத்தாங்க. அது கரெக்டா இல்லையோ நான் பேச வரல. இப்ப எது முக்கியம்? இது முக்கியம் என்னன்னா, இப்போ உள்ள காலகட்டத்தில் 5 வருஷத்துல அவங்க தான் பிரதமராக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இவரு தான் மாநில முதல்வராக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் நம்மளோட பிரச்சனைகளை என்ன அது தீர்வு காண்றதுக்கு தான் நம்ம வழி தேடணும் இல்லைய. இந்த நேரத்தில் கொண்டு பழி வாங்குறதுலாம் அது புத்திசாலித்தனம் இல்லை. இவங்க செய்யக்கூடியவர்கள் பேசக்கூடியவர்கள் எல்லாம் பிரச்சாரம் பண்ணலாம். ஆனா இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பிரச்சனைகளை தீர்வு காண்றதுக்கு தான். ஒரு வருஷம் நம்ம பிரச்சனை தீர்வு காண்றலாம் சொல்றது அது இயல்பாகாது. ஆனா பிரதமர்கிட்ட நான் பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவரு இந்தியர்களோட பிரச்சனைய நிச்சயமா நான் தீர்வு காண்றேன், ஒன்னொன்னா அந்த செய்து வந்துகிட்டு இருக்கிறேன்னு என்கிட்ட எடுத்து சொன்ன பிறகு, உறுதி கூறின பிறகு நான் மக்கள்கிட்ட பேசுறதுக்கு எங்களுக்கு சுலபமா இருக்கு. ரெண்டாவது, இப்ப இருக்கிற முன்னுள்ள ஆட்சிக்குழு உறுப்பினரும் இப்ப இருக்கிற ஆட்சிக்குழு உறுப்பினரும் ஒரு அரசாங்கத்துல இருந்து எவ்வளவு கஷ்டம் நம்மளோட பிரச்சனைகளை தீர்வு காண்றதுக்குன்னு அவங்க இப்ப தெரியுது மட்டும் இல்ல, அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில எல்லாம் தெரிஞ்சு உணர்ந்து பிஏன்னு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த அரசாங்கத்துல எப்படி இந்தியர்கள் பிரச்சனை தீர்வு காண்றது எங்களுக்கு தெரிந்த வயசு அவங்க என்ன மாதிரி சூழ்நிலையில கஷ்டப்படுறாங்களோ எங்களுக்கு தெரியும். மக்களுக்கு அது அவங்க சில சமயத்துல அவங்க வந்தோடனே எல்லாம் பிரச்சனை தீர்வு காண்றது நினைக்கிறதுலாம் அதெல்லாம் இயல்பாகாது. ஸோ அந்த அடிப்படையில திருப்பி நம்ம ஒரு ஏமாந்து போன சமுதாயமா இருக்காம இந்த தேர்தல் ஒரு பெரிய மாற்றத்தை திரும்பவும் சொல்றேன் கொண்டுட்டு வர போறது இல்லை. ஆனா எது கொண்டுட்டு வரோம்னா, இந்த தேர்தலில் இந்திய சமுதாயம் இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுக்கறத காட்டுனா நம்மளோட பிரச்சனைகளை தீர்வு காணலான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இதுலயும் நம்ம விட்டு பேப்பார் முயற்சி கேட்டு இந்த ஆதரவு கொடுக்கலன்னா அவங்களுக்கும் ரொம்ப சுலபம் போயிடும். உங்க ஆளுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுக்கல, நான் இது கொடுக்கறதுக்கு மற்ற இனத்துக்கு கொடுக்கிற சூழ்நிலைக்கு ஆளா இருக்கக்கூடாது. நம்ம புத்திசாலித்தனமா நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இப்ப இருக்கிற சூழ்நிலை நம்ம பிரச்சனைகளை தீர்வு காண்றது, அது எப்படி தீர்வு காண்றதுதான் நம்ம யோசிச்சு வேலை செய்யணும் இல்லையா. அதுல ஒரு பெரிய இது இந்த ஆதரவு காட்டுறதுல.
சரி என்ன கேட்க சொன்னாரு, கேளுங்க. ஒரு இந்திய கட்சி வந்து அந்த கட்சி இணைத்திருக்கிறது. அவங்க எங்களுக்கு மனமான்ற வாழ்த்துக்கள். நான் சொன்ன அப்ப காரணத்தினாலதான் திருப்பியும் நம்ம ஏமாந்து போய் இங்க பாருங்க, இன்னைக்கு வீரவாசனம் பேசுறவங்களாம் இன்னும் இந்த இந்திய மக்கள் நாடு தலைவர்ல இந்த இங்கிலாந்துல போட்ட 1 மில்லியன் பவுண்டுக்கு நின்றுகிட்டு இருக்காங்க, கேஸ் போட்டுது. அதுக்கெல்லாம் வீரவாசனம் பேசுனவங்க எல்லாமே அவங்க நம்ம யாரையும் குறை சொல்ல இழுத்து இதா பேசல, அவங்களால செய்ய முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. மாய்கா பொறுத்த வரைக்கும் நாங்க தான் கடைசியா வந்து ஆதரவு கொடுக்கணும். ஆக்சுவலி கொடுத்துக்காம கூட நாங்க சொந்தமா நிற்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஆனா ஏன் சமுதாயம், ஏன் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு நல்லது நடக்க போனா அதுக்கு முன் இருக்கிறதா மாய்கா. நாங்க ஒரு சுயநல கட்சி இல்ல, ஒரு பொதுநல கட்சி. அந்த பொதுநல கட்சியை நிர்ணயிக்கணும்னா இந்த மாதிரி உள்ள இதுல இந்தியர்களுக்கு ஒரு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு சொன்னா அதுக்கு முன் இருந்து செய்யக்கூடிய கட்சி தான் மாய்கா. ஸோ அந்த அடிப்படையில தான் நான் வந்திருக்கணும் இல்லையே. யாருக்கும் பதவி கொடுக்குறாங்க, கட்சி கொடுக்குறாங்க, காசு கொடுக்குறோன்னு நாங்க வரல. நாங்க ஒரு உணர்வுபூர்வமான ஒரு கட்சி, இந்தியர் கட்சி, இந்தியர்களுக்காக அங்கீகாரம் பெறக்கூடிய கட்சி. அந்த அடிப்படையில தான் நாங்க வந்து வேலை செய்யறோம். இப்ப பிஎன்ஓ மக்கள் கூட்டணியும் இணைந்து செயல்படுறது குறித்து நிறைய பேர் விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. இவங்களே ஒரு கட்டத்தில் அடிச்சுக்கிறாங்க, பொண்ணு சேர்ந்துட்டு ஒன்றா இருக்கிறாங்க, நம்பாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சோசியல் மீடியாவில் பேசி அவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுங்க? நம்பாதீங்கன்னா சொல்றவங்களை நம்ப முடியுமான்னு பார்க்க சொல்லுங்க. சொல்றவங்களுக்கு வக்கு இருக்கா, அவங்க என்ன செய்திருக்காங்க. இப்ப சமுதாயத்துக்கு இந்திய சமுதாயம் இப்ப இதுக்கு மேல ஒரு முட்டாள் சமுதாயம்னு சொல்ல முடியாதுங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். என்ன கொஞ்சம் அவசரப்படுவாங்க, ஏன் இது செய்யல போலன்னு. நம்ம அதை இருந்து இப்ப உள்ள சூழ்நிலையில நல்லா கேட்டுக்குங்க, சீலை முள்ளுல உளுந்துச்சுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படி எடுக்கிறேன், எடுத்து அவசரமா போடுங்கன்னா அதை இழுத்தா அது கிழிஞ்சிருங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில இப்ப இல்லை. இப்ப சூழ்நிலை என்னன்னா, ஒத்துமையா இருந்து இந்திய சமுதாயம் ஒருமித்து குரல்ல அரசாங்கத்திட்ட ஒரு ஒரு எதை நம்ம தாக்கல் பண்ணாலும் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னா சமுதாயம் ஒற்றுமையா இருக்குன்னு. அந்த அடிப்படையில தான் பிகேஆர் கூட இருக்கிற இந்தியர்கள் கூட, டிஏபி கூட இந்தியர்கள் கூட வேலை செய்து நம்ம பிரச்சனை தீர்வு காண்றதுக்கு தான் நம்ம முன் வந்திருக்கோம் இல்லைய. அவங்க கூட இருந்து அவங்க பதவி இதெல்லாம் சொகுசை பார்க்கறதுக்கு நாங்க வரல. ஸோ அந்த அடிப்படையில இந்திய சமுதாயம், அதுவும் குறிப்பா எனக்கு கேட்கறது வேண்டி கேட்கறது எல்லாமே, மீண்டும் நான் சொல்றேன், இந்த சீட்டு இது ஒரு எடுத்துக்காட்டா இருக்காது. ஆனா பாதிப்பு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஒரு ஆட்சிக்குழு உறுப்பினர் அதை இருக்கிறது நாளைக்கு போயிட்டு அதிகபுறமா பேசக்கூடிய ஒரு சக்தி கொடுக்கணும்னா இங்க உள்ள இந்தியர்கள் இங்க இப்ப வர பிற்பாடுவான அரசாங்கத்துக்கு உள்ள வேட்பாளரை ஆதரிச்சா அவங்க இன்னும் ஆணித்தரமா பேசக்கூடிய சூழ்நிலை வரும். ஒரு எம்பி போயிட்டு தேசியத்துல பேசுறேன்னா ஆணித்தரமா பேசக்கூடியனா நம்ம எங்க இனம் ஆதரவு கொடுக்குறாங்க, எதுக்கு நீங்க செய்ய போறீங்க. நம்ம இது ஒரு முடிவு கட்டம் இல்லை, 5 வருஷம் இல்லை, இது ஒரு தேர்தல். இதுக்கு மேல இத்தனை வருஷம் இருக்கும். அப்ப இந்த இந்திய சமுதாயத்தோட அரசியல் நீரோட்டம் அந்த தேசியத்துல எப்படி போதோ அதுக்குள்ள முடிவை செய்யட்டும். ஆனா இப்போ உள்ள இதுல நம்மளுக்கு கிடைக்கிற அங்கீகாரம், நம்ம வேலை செய்யறது, நம்ம ஆலய பிரச்சனை, மண்டபம் பிரச்சனை, வீடு பிரச்சனை, கோயில் பிரச்சனை, இந்த பிரச்சனைகளை தீர்வு காண்றதுக்கு இந்த மாநிலத்துல நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆட்சிக்குழு உறுப்பினர் அவருக்கு இன்னும் பலம் கொடுக்கறது சொல்றதுக்கு மாயிக்கா எந்த நேரத்திலயும் நாங்க வெக்கவும் படல, கவலைப்பட மாட்டோம். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.